بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في الكلام القديم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ويطعمون الطعام على حبه مسكينا ويتيما وأسيرا. صدق الله العلي العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனால் அனுப்பப்பட்ட ஈருலக தலைவர் அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களினுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், நல்லோர்கள், வலிமார்கள், குறிப்பாக இத்தருணத்தில் அமைந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இன்றே என்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று மிகவும் முக்கியமான இப்ப இருக்கக்கூடிய பெண் சமூகத்திற்கு தர சொல்லிப்படுகிற மிகப்பெரிய ஒரு பெண்மணியினுடைய வஃபாத்தினுடைய நாள் இந்த நாள். யார் அவர்கள்? அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத்தான நாள் இந்த நாள். இந்த நாளில் அவர்களினுடைய வாழ்க்கையை குறித்தோம், வருடத்திற்கு ஒரு முறையாவது அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களிடம் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதை நாம் இந்த நேரத்தில் பார்க்க இருக்கிறோம். அவர்களினுடைய வாழ்க்கை என்பது மிகவும் ஒரு அற்புதமான ஏழ்மையான ஒரு வாழ்க்கை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்கள் யாரேனும் ஒருவர் என்னிடம் எதுவும் இல்லை, எனக்கு ஏதேனும் தாருங்கள் என்று சொன்னால் அவர்கள் யோசிக்காமல் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு குணம் படைத்தவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அவர்களை பற்றி, அவர்களினுடைய குடும்பத்தார்களை பற்றி ஒரு சூரா முழுவதும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا. அவர்கள் என் மீது வைத்துள்ள பிரியத்தின் காரணமாக மிஸ்கீன்களுக்கும் எத்தீமானவர்களுக்கும் உணவு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான். என்று சொன்னால் அவர்களினுடைய தர்மம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களினுடைய திருமணத்திற்கு எடுத்து கொடுத்த திருமண ஆடையை சில நிமிடங்கள் திருமணம் முடித்து சில நிமிடங்களிலேயே தானமாக கொடுத்து விட்டார்கள். இதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மகளே ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்கும் பொழுது, எனக்கு அடுத்தவர்களுக்கு கொடுப்பதுதான் எனக்கு பிரியம் என்று அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள். அவர்களினுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு என்ன படிப்பினை கிடைக்கிறது என்றால், மிகவும் முக்கியமான இரண்டு மூன்று விஷயங்கள் அவர்களினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் படிப்பினையாக எடுக்க வேண்டும். அதில் முதலாவது, வியாழனும் சனிக்கிழமையும் ஜியாரத் செய்யக்கூடிய ஒரு பழக்கம் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் இருந்தது.
வியாழனும் சனியும். ஏன் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மரணித்தவர்களை போல் சந்தித்தால் நமக்கும் மரணத்தினுடைய சிந்தனை வரும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ஒரு முறை அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடம் வந்து ஒரு பெண்மணி கேட்பாள், இறைவனின் அருகில் பார்ப்பதற்கு, இறைவன் நமக்கு பக்கத்தில் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று கேட்கும் பொழுது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், எந்த ஒரு பெண்மணி பர்தாவில் இருக்கிறார்களோ அவர்கள் இறைவனின் அருகில் இருக்கிறார்கள் என்பதாக அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள். மிகவும் வெட்கமுடைய ஒரு பெண்மணியாக வாழ்ந்தவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், வெளியே செல்கிற பொழுது அவர்களினுடைய உருவத்தை வயோதிகம் போல் மாற்றிக் கொள்ளக்கூடிய அந்த அளவுக்கு வெட்கமுடையவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணம் முடித்துவிட்டு வந்த பின்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செல்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து அழுது கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், ஏன் தந்தையே நீங்கள் அழுகிறீர்கள் என்று சொல்கிற பொழுது, நான் மிஅராஜ் பயணத்திற்கு சென்றேன், அப்போது நரகத்தில் செய்யக்கூடிய வேதனைகளை எனக்கு காட்டப்பட்டது. அதில் ஒரு பெண்ணுக்கு இப்படி வேதனை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களினுடைய உடல் நரகத்தின் நெருப்பால் ஆன கத்திரியால் அவர்கள் துண்டித்துக் கொண்டு இருந்தார்கள். இதை பார்த்த நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம் என்று கேட்டேன், ஏன் இந்த தண்டனை என்று கேட்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அவர் வாழக்கூடிய காலங்களில் அவர்களினுடைய உடலை அலங்காரித்து அந்நிய ஆணிடம் காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கின்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவரிடம் சொல்கிறார்கள். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகவும் வெட்கமுடையவர்களாக வாழ்ந்தார்கள். இவர்களினுடைய வாழ்க்கை இப்பொழுது இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கும் கண்டிப்பாக சொல்லித் தர வேண்டும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளை எப்படி வளர்த்தார்கள் என்று சொன்னால், ஒருபோதும் துன்யாவினுடைய சிந்தனை இல்லாமல் மறுமையினுடைய சிந்தனையை மட்டும் வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இவர்கள் வேலை செய்வதை பார்த்து அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து சொல்லுவார்கள், நீங்கள் மிகவும் அதிகமாக வேலை செய்கிறீர்கள், எல்லா வேலையும் நீங்களே செய்கிறீர்கள், மாவு அரைக்கிறீர்கள், துணி துவைக்கிறீர்கள், வீடுகளை சுத்தம் செய்கிறீர்கள், வேணும் என்று சொன்னால் உங்களுடைய தந்தையிடம் சென்று நீங்கள் வேலைக்கு ஆட்களை வாங்கி வர வேண்டியதானே என்று சொல்லி அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தாக்கி விடுவார்கள். இதற்கு முன்னால் ஒரு முறை அப்படி செல்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் 33 தடவையும் அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவையும் அல்லாஹு அக்பர் 34 தடவையும் ஓது என்று சொல்லி தாட்டி விடுவார்கள். இரண்டாவது முறையும் போய் கேட்பதற்காக போகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள்,
என் அருமை மகளே, உனக்கு துன்யாவின் மீது ஆசை வந்துவிட்டதா என்று கேட்கும் பொழுது எனக்கு அப்படி வரவில்லை என்று சொல்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் ஒரு முக்கியமான ஒரு துஆவை சொல்லி கொடுத்தார்கள். நீ இந்த துஆவை ஓதிவிட்டு நீ அல்லாஹ்விடம் கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக நீ கேட்பதை கொடுப்பான் என்பதாக சொல்லிவிட்டு இந்த துஆவை சொன்னார்கள். யா அவ்வலுல் அவ்வலீன், யா ஆகிருல் ஆகிரீன், யா தல் குவ்வத்தில் மதீன், யா அர்ஹமுல் மசாகீன், யா அர்ஹமுர் ராஹிமீன் என்கின்ற இந்த துஆவை நீ ஓதிக்கொள். அல்லாஹ் தஆலா நீ கேட்டதை கண்டிப்பாக கொடுப்பான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மகளான அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் சொல்லி அனுப்பி விடுவார்கள். இவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நாம் அவ்வப்போது நினைத்து பார்க்க வேண்டும். நபியினுடைய மகளாக இருந்தாலும் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களினுடைய மனைவியாய் மிகவும் அழகாக வாழ்ந்தார்கள். இவர்களினுடைய கடைசி காலகட்டம் இதே ரமலான் மாதம் 3வது பிறை அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். வஃபாத் ஆகுவதற்கு முன்னால் அவர்களினுடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்மணியிடம் சொல்லுவார்கள், நான் வஃபாத் ஆனதற்கு பின்னால் என்னை இரவோடு இரவாக என்னை அடக்கிவிட வேண்டும். நான் வஃபாத் ஆனதற்கு பின்னாலும் என்னை எந்த ஒரு ஆணும் அந்நிய ஆணும் பார்க்க கூடாது என்கின்ற ஒரு வசீலாவை செய்துவிட்டு வஃபாத் ஆகுவார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இவர்களினுடைய வாழ்க்கையை போன்று இப்படி வாழக்கூடிய அனைத்து சமூக பெண்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் وتب علينا يا ربي مولانا إنك أنت التواب الرحيم. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين.